Hudson Code. வணக்கம். வணக்கம். வணக்கம் பாரதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். என்ன இப்போ வலைத்தளங்கள்ல யூடியூப்ல எல்லாம் ஒரு சின்ன பொண்ணு உங்க குரல்ல பேசுற மாதிரி ஏஐல படம் போட்டிருக்காங்க. ஆமா சார். உங்க குரல்ல கூட வந்தது பாத்தீங்களா? என் குரல்ல எவன் பேசுறான்? இல்ல இருக்கு. ஆ, உங்களுடைய வாய்ஸ் வருது. ம். அது ஒரு பொம்மை மாதிரி இருந்து வாயை அசைச்சு அசைச்சு உங்களுமா பேசுது. இனிமே அவங்களே பேசிக்குவாங்க. இல்ல எல்லா பேச்சாளர்கள் மோகன சுந்தரம் மாதிரி வருது. அப்புறம் லியோனி சார் மாதிரி எல்லார் மாதிரியுமே அந்த பொம்மை வருது. நம்ம கண்டென்ட்டை வச்சு பல பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்ன அது மாதிரி அது பொம்மை அது. ஆனா வாய்ஸ் என்னதுன்னு நிறைய பேச்சாளர்களை இமிட்டேட் பண்ணி வடிவேலு அவர்களது காமெடி எல்லாமே வருது. ஆமா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்மால யோசிக்க முடியாத ஒன்று. நினைச்சு கூட பார்க்கல. இப்படியெல்லாம் மனித மூளைக்கு அப்பால ஒரு செயற்கையாக ஒரு அறிவு, நுண்ணறிவு வரும். ம், அது நம்ம நினைக்காத காரியங்களை செஞ்சு காட்டும்னு நம்ம நினைக்கல. ம். இதுல சில நன்மைகளும் இருக்கு, நெருக்கடிகளும் இருக்கு. ஏஐ வந்த பிறகு ஒரு கட்டுரை எழுதினதை கூட நீங்க இதையே ஒரு எழுதி கொடுத்துருது. அது எல்லாமே செய்யுது. அதை பற்றின வருங்காலத்துல அது எந்த விதத்துல மனித குலத்துக்கு அது வரமா சாபமான்றதெல்லாம் பெரிய வேலை டிபேட்ஸ். இழப்பு வரும்ன்றாங்க. ஆமா வருன்றாங்க. அப்புறம் நம்ம திறமைகளை வளர்த்துக்கலைன்னா அதுவே நம்ம வேலை எல்லாத்தையும் செஞ்சிருன்றாங்க. அதுல ஒரு வேடிக்கையான ஒண்ணு என்னன்னா, ம். திருக்குறள் சொல்லுன்னு கேட்டா அதுவே ஒரு திருக்குறள் எழுதி கொடுத்து. அது எனக்கே நடந்தது சார். அது நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா? இது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வாரம் திருக்குறள் பற்றி நான் எழுதுற கட்டுரைக்கு சில சமயம் முதல்ல குறளை தேர்ந்தெடுத்துட்டு அதை பற்றி எழுதுவதற்கான சம்பவங்களை நான் யோசிப்பேன். இல்ல சில சமயம் ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி எழுதணும்னா இதுக்கான குறள் இருக்கு. குறள் இருக்கான்னு தேடுவேன். அது நான் தேடுவது எப்பவுமே புத்தகத்துல இருந்து. அப்படிதான் நமக்கு பழக்கம். ஒரே ஒரு தடவை ஏஐ கிட்ட போய் இதை பற்றி ஏதாவது குறள் இருக்கான்னு உடனே ஒரு குறளை கொடுத்துருச்சு. பரவாயில்லையே, இது ரொம்ப கிட்டத்தட்ட நல்லா இருக்கேன்னு தேடி போய் பார்த்தா அப்படி ஒரு குறளே இல்லை. அந்த நம்பர்ல வேற குறள் இருக்கு. வேற குறள் இருக்கு. எப்படிடா இதுன்னு நானும் பல புத்தகங்களை செக் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது ஏஐ தானே குறளை எழுதுது. இதுல பெரிய பெரிய ஆட்களே ஏமாந்து போறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு எது திருக்குறள் உண்மையானது, எது ஏஐ எழுதின திருக்குறள்னு தெரியாது போன ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஒரு தலைமுறை திருக்குறளையே இழந்துருமோன்னு நினைக்கிற போதுதான். திருக்குறள் மட்டும் இல்ல, எல்லா வகையான அரிய இலக்கியங்களையும் இது வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சுன்னா இந்த இலக்கிய பாரம்பரியம்ன்றது நெருக்கடிக்குள்ளாகும்ல. எல்லாமே சார். இப்போ மனித மூளையினுடைய ரொம்ப பெரிய விஷயமே அதனுடைய காக்னிட்டிவ் திங்கிங் தான். இப்போ இந்த கூகுள் மேப்பையே போட்டு 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 போட்டே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் ஒரு தெரியாத இடத்துக்கு போனால் வழியை யோசிக்கிற சக்தியையே மனித மூளை இழந்துவிடும். நீங்கள் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மனித மூளை எப்படி விரிவடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட வழியே தெரியாத அடற்காட்டு பகுதிகள்லாம் மனுஷன் வழி கண்டுபிடிச்சிருக்கான். எந்த வெளிச்சமுமே இல்லாத கடல் பயணங்கள்ல அவன் வழி கண்டுபிடிச்சு போயிருக்கான். வெறும் வானத்தை பார்த்தே போயிருக்கான். இப்போ பக்கத்து தெருக்கு போறதுக்கு கூட நமக்கு மேப் இருந்தாதான் முடியும்னாக்க. இன்னும் என்ன செய்யுதுன்னா, கூகுள் மேப்பு ஒரு கார் போகாத சந்துக்குள்ள போக விட்டுருது. அந்த போய் முட்டிக்கிட்டு நிக்குது. ஊருக்காரன் பூரா சிரிக்கிறான், இந்த தெருவுல ஒன்னு யாரையா வர சொன்னது? இது ஆரம்பத்துல அகலமா இருக்கும், போக போக குறுக்கும்னா நம்ம கார் முன்னாடி போக முடியல, பின்னாடி போக முடியல. அவனே கேட்கறான், கூகுள் மேப் பார்த்து வந்தியா அப்படின்னு. இது மனித குலம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியல. இது எல்லாவற்றையும் விட இந்த பிரச்சனைலாம் எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை பற்றி தீவிரமாக பேசுகிற போது சைல்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அதாவது குழந்தைகளுக்கான மனநல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். அவங்க ஒருத்தரை ஒரு பயணத்தில் நான் சந்தித்தேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த 10 வயதுகளில் இருக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, டீனேஜ் பசங்க அதுலேயும் பாய்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, சுபாவத்திலே சில பசங்க பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த டிராகன் படத்தில் வந்ததுல ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த பெண் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பெண்ணு அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் மேல அவளுக்கு விருப்பமே இருக்காது. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகி பயங்கர ரவுடி கெத்தா இருப்பாள். கெத்தா இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி சில பசங்க இயல்புலேயே இருப்பாங்க. அவன் ஒரு கெத்தோடே இருப்பாங்க. ஆனால் சில பாய்ஸ் கொஞ்சம் வித்ட்ரான், அவங்களால ரொம்ப கலகலன்னு பேச முடியாது, அந்த கெத்தெல்லாம் காட்ட முடியாது. அப்படி இருக்கிற அந்த வயதில் இருக்கிறவங்க
நம்ம ஊர்ல இதெல்லாம் சொன்னா சில பேர் நம்ப கூட மாட்டாங்க. திட்டம் வேற செய்வாங்க. ஆமா. அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடைப்பதில்லைன்ற ஒரு மன அழுத்தத்துல அந்த பசங்க இருக்காங்களாமா. அமெரிக்கால இது மாதிரியா உணர்வுகள நான் நெறைய பேர் சொல்ல கேட்டுருக்கிறேன். அங்க வந்து ஒரு வயது வரும்போது ஆணோ, பெண்ணோ தங்களுக்கென்று ஒரு இணையை, துணையை தேடிக்கிறாங்க. அப்படி இல்லாதவங்கள மத்தவங்க புல்லி பண்றாங்க. இது புல்லிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம பள்ளிகள்ல நாமே நம்ப முடியாத அளவுக்கு புல்லிங் இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமா பேசாத, கொஞ்சம் சாதுவா இருக்கிற பாய்ஸ் எஸ்பெஷலி அவங்கள வந்து புல்லி பண்றதுன்றது பிரம்மாண்டமான முறையில வளர்ந்து வருகிறது. இது வந்து பெரும் பணக்காரர்கள் படிக்கிற பள்ளியில, இல்ல கொஞ்சம் வசதி குறைவானவர்கள் படிக்கிற பள்ளியிலன்னு இல்லை. நிறைய பள்ளிகள்ல இது இருக்கு. சாதாரண மக்கள் இருக்கிற கிராமம் அல்லது சிறு நகரங்கள்ல வேறு வகையான புல்லியிங் இருக்கு. ம், ம். இனம் சார்ந்து, ஆமா. ஜாதி ஜாதி சார்ந்து, சார்ந்து. அவன் இருக்கிற ஏரியா சார்ந்து. இப்போ பெருநகரங்கள்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, கல்லூரிகளுக்காக ஒரு தகராறு இருக்குல்ல. ஆமா, இந்த ஆமா. காலேஜா, அந்த நான் இந்த காலேஜ், அந்த காலேஜா, காலேஜ். ரூட் பஸ்ல தல ரூட் யாரு? தல ம், யாரு, ம். ட்ரெயின்ல யாரு அப்படின்னு. ஆனா இளைஞர்கள் இந்த வயதுல இருக்கிறவங்கள ஏஐ வந்த பிறகு அவங்க மனப்போக்குல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்க, இப்படி ஒரு 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 செக்ஷன் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு கட்டாயமா வீட்ல அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் வகுப்புக்கு போனா, என்னை இவங்கலாம் ரொம்ப புல்லி பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அப்படி அவங்க சொல்லி அப்பா, அம்மா ஸ்கூலுக்கு விசாரிக்க போனா, அவங்க இன்னும் அதிகமா இந்த பசங்கள புல்லி பண்ணுவாங்க. அதனால அத வெளியில சொல்லவே கூடாது என்பது எழுதப்படாத ஒரு விதி அந்த அந்த வயதுல இருக்கிற பசங்களுக்கு. வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த புல்லிய வந்து அவங்க புல்லிங்க வந்து அப்படியே மனத்தளவுல வாங்கிப்பாங்க. பெரும்பாலும் ஆசிரியர்கள்ட்டயோ, அந்த பள்ளி நிர்வாகத்துட்டயோ கூட அத வந்து அவங்களால சொல்ல முடியாது. இப்ப இவங்களினுடைய மனம் தனிமையிலே வாடுகிற ஒரு மனமாக இருக்கிறது. அந்த மனசுல ஒரு பெரிய டிப்ரஷன் என்னன்னா, எனக்கு எந்த விதமான ஒரு கெத்தும் இல்ல. எனக்கு வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஸ்பேஸே இல்ல. ஸ்பேஸ் இல்ல. கேர்ள்ஸ் எல்லாம் என்ன வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பெரிய சரணாகதியாக இருப்பது ஏஐ. ஏன்னா, இவங்களோடு ரொம்ப நேசமாக உரையாற்றக்கூடிய பாட்ஸை இவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். இவங்களே இவங்களே. கற்பனையான ஒரு ஆமா. இவங்களே ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன். எனக்கு இந்த மாரி துணை ஒண்ணு தேவையா இருக்கு. அப்படின்னோன, அது அது மனித மூளைய விட வேகமா சிந்திக்குதுல்ல அது. அதனால இவனுக்கு என்ன தேவைன்ற மாதிரியான டயலாக்ஸ அது வந்து பதிலா அனுப்புது. அதுவே ஒரு பெண் மாதிரி பேச ஆரம்பிக்குது. அது ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு இவன் எனக்கு அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா, ஒரு வடிவமும் வருது அதுல. ஓ! ஒரு தோற்றம் வருது. இப்ப ஒரு பொம்மைய வச்சு நம்மள மாரி பேச வைக்கிறாங்கல்ல, ஓ! அது மாரி செய்யலாம் தானே! ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி, அது பேசுற மாரி இது வர்றபோது ஆணாக இருந்தால் ஒரு பெண் தோற்றம், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் தோற்றம். ஆண் தோற்றம். ஆனா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி, பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதை விட ஆண்களுக்கு தான். ஆண்களுக்கு அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி அந்த டீன்ஸ்ல இருக்கிற பாய்ஸுக்கு வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களா கற்பனையான ஒரு பெண்ணை சித்தரித்து, அந்த பெண்ணோடு ராத்திரி பகல்னு தெரியாம உரையாடல்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. அவன் படிக்கிறானா இல்லையான்னு பெற்றோருக்கு பெருசா தெரியாது. தெரியாதே! இவன் இத வச்சு ஏன்னா இப்போ பாருங்களேன், ஸ்கூல்ஸ்ல இருந்து அந்த ஹோம் ஒர்க்ன்னு சொல்றோம்ல, அசைன்மென்ட்ஸ் எல்லாமே இந்த மொபைல்ல தான் அவங்க குடுக்குறாங்க. நீங்க பிள்ளைங்க கையில இருந்து மொபைல பறிக்க முடியாத அளவு போஸ்ட் கோவிட் சினாரியோ கொண்டு வந்துருச்சு. ஆமா. அதனால நீ ஏன்டா அவன் மொபைல் பாட்டுக்கு வச்சு லேப்டாப்பையும், மொபைலையும் வச்சிருந்தா, அவன் என்னதான் செய்றான்றத அப்பா, மக்கள் கண்காணிக்க முடியாது. கண்காணிக்க போனாலும் கஷ்டம். கஷ்டம். நீ ஏன் ஏன்னா, என்னைய பின்னாடியே வந்து நிக்கிறன்னுவான். அதுவும் முதல்ல அப்பா, அம்மாவுமே அவங்க ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க எங்கேருந்து இத பார்க்கறது? அவங்களும் அவங்க கருவிகள்ல இருக்காங்க. இந்த பையனும் இதுல தான் இருக்கான். இப்போ இப்ப இந்த இந்த பிள்ளைகள், இவங்க இது ஒரு பெரிய அந்த இது மாதிரி, அம் சேறு பிடிச்சு இழுத்துரும்ல, அந்த மாதிரி புதை இது. மணல் மாதிரி. புதைச்சேறு மாதிரி இது. அதுக்குள்ள போயிட்டா, அந்த சின்ன பிள்ளைங்க வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம்னு அந்த டாக்டர் இப்ப சொன்னாங்க. அந்த அவங்க என்னதான் இதுக்கு தீர்வு சொல்றாங்க? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அளவு பெற்றோர்கள் ஃபோன் டைம் இல்லாத நேரத்த வீடுகள்ல உருவாக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்முடைய வீடுகள்ல நோ ஃபோன் டைம். இந்த நேரத்துல யாருமே ஃபோன பார்க்க மாட்டாங்க, கருவிகள பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு நேரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. ஆனா அத வந்து ஏற்கனவே அந்த புதை சேறுக்குள்ள பாதி போயிட்ட பிள்ளைங்கள்ட்ட நீங்க ஃபோன பறிச்சீங்கன்னா, வெறி வந்துருது அவங்களுக்கு. ஆமா. ரிவோல்ட் பண்ற மாரி வெ ஆயிரும். வெறியாயிர்றான்.
அப்பா அம்மாவை தாக்க கூட தயங்காத அளவுக்கு அவங்க வெறி நிறைய அதிகமாயிருக்கு. செய்திகள் பாக்குறீங்களே, போன் வாங்கி தரலைனாலோ, போனை பறிச்சாலோ, ஏன் அடிக்கடி போன்ல பேசுறேன்னாலோ வீட்டுக்குள்ள கலவரம் பண்றாங்க. இன்னும் சில பேர் தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்க. இந்த பிள்ளைகள் ரொம்ப வல்னரபிள் அவங்க. அவங்களுக்கு தற்கொலை மனப்பான்மை சட்டுன்னு வந்துடும். ஏன்னா வாழ்க்கையில ஒரே ஹோல்டா இருக்கிறது அந்த பிம்பம் கொடுக்கிற அந்த காதல் வார்த்தைகள் தான் அவங்களுக்கு. அந்த காதல் வார்த்தைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால இமேஜினே பண்ண முடியாது. அதனால தற்கொலை மனப்பான்மைன்றது அவங்களுக்கு மிக மிக அதிகமா இருக்கும். ஒரு விளிம்பு நிலையில நிற்கிற சமூகமா நாம மாறிட்டு இருக்கோன்றது எல்லாருக்கும் புரியுதான்னே தெரியல. ஒரு அடி வச்சா விழுந்துடுற மாதிரி நம்ம பிள்ளைகள் சயின்டிபிக் இருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய இடர் வரும். ம். அது எல்லா துறைகளிலும் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏதோ அவன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்கும். இந்த ரேஞ்சில தான் பெற்றோர்கள் தனி யோசிக்கிறாங்க மனித சார். மன ஆழத்துல இது பாதிக்கும்ன்றது இப்ப ரொம்ப பயங்கரமா ஆமா, அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஃபோன பார்க்காத, கண்ணு கெட்டு போயிரும். ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தா முதுகுல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை தான். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இதை விட ஆழமாக அவர்களுடைய மன அரங்குகளில் பெரும் நிழல்கள் குடியேறி இருக்கின்றன. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிம்பத்தை இவன் தீவிரமா காதலிக்கிறதா இவன் நம்புறான். அதன் விளைவு என்னன்னா, பொது வழிகள்ல அவங்களோட நடவடிக்கைகள் ரொம்ப எராட்டிக்காக இருக்க வர வாய்ப்பு. எக்ஸாக்ட்லி. ஆமா. நான் நேற்றைக்கு சார் விமான நிலையத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்துல ஒரு டீனேஜ் பையன். அவன் கட்டாயமா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மேல இருக்காது. அவனும் அவன் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஆடா இருந்தது. ஒண்ணு, அந்த வெயிட் பண்ண கிட்டத்தட்ட 50 நிமிஷமும் ஒரு நொடி கூட அந்த பையன் ஃபோனை விட்டு கண்ணை எடுக்கல. அவங்க அம்மா வந்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பேசுறான். ஆனா இதை பார்த்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் பார்க்குறான், நமக்கு கியூரியாசிட்டி தானே, என்னதான் பார்க்குறான்னு லேசா அப்படி திரும்பி பார்த்தாக்க அவன் ஏதோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஷாப்பிங். அதில் ஏதோ ஷூவோ ஏதோ வாங்குறான். அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, இதை வாங்கட்டா இதை வாங்கட்டா இதை வாங்கட்டா. கேட்குற விதத்துலேயே நீ வாங்கி கொடு. இல்லை, அது அது அதை விடாமல் கேட்குறேன் சார். அஜிடேட்டட் மோட். ஆமாம். நாமெல்லாம் அப்படி கேட்டால் நம்ம அப்பா அம்மாவை சப்புன்னு ஒன்று வச்சா அதோட அடங்கிடும். உங்க காலத்துல ஃபோனே கிடையாது. ஃபோன் இல்லை, கடையில் பார்த்து வாங்கி கொடுனா கூட ஒரு பார்வையாலே நம்ம அப்படியே நின்றுடுவோம். இவன் அப்படியே அவங்க அம்மாவை அந்த நச்சரிக்கிற மாதிரி அந்த காது கிட்ட கொசு கொய்ங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். வாங்கிக்கூட வாங்கிக்கூட. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது ரொம்ப விலையா இருக்கே அப்படின்றாங்க. அவன் சொல்ற, இதுதான் என்னுடைய ட்ரீம் ஷூ. அவன் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வார்த்தை. இவங்களுக்கு ட்ரீம்ல ஷூ எல்லாம் வருது. கனவுல நம்ம ட்ரீம் ஷூக்கு என்ன சார் ட்ரீம் ஷூ இருக்கு? நான் அவ்வளோ பெரிய ஆளாகணும், நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும், நான் குகேஷ் மாதிரி வரணும், நான் ரிஷப் பந்த் மாதிரி கால்ல அடிபட்டாலும் இந்தியாவுக்காக விளையாடணும். இதெல்லாம் தானே சார் ட்ரீம். இவனுக்கு ட்ரீம் ஷூ, ட்ரீம் பேக், ட்ரீம் ஃபோன், இதெல்லாம் கனவு. இதுல ட்ரீம் கேர்ல ஏஐ வேற தருது அவனுக்கு. இது ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதர் பண்ணிச்சு. 2வது விஷயம் என்ன பாதர் பண்ணிச்சு, நம்ம பேசுற டாபிக்ல கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க அடிக்கடி வித்தியாசமா தான் பேசுவீங்க. நம்ம இன்னைக்கு கொடுத்த டாபிக்ல மாத்திரம் பேசியிருக்கோம். அவங்க பேசின அந்த 45 நிமிஷம் அந்த அம்மா விடாம அந்த பையன்ட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் ஒன்றும் பெருசா கவனிக்கல. ஆனா அந்த 45 நிமிஷ உரையாடலும் முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல மாத்திரமே இருந்தது. அந்த அம்மாவுக்கு வேற கால் வரும்போது அந்த அம்மா பேசுறத வச்சு அவங்க தமிழர்கள்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க தமிழ்காரங்க தான். எந்த தாய்மொழியா வேணா இருக்கட்டுமே, தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், அவங்கவங்க தாய்மொழியில அம்மாவும் மகனும் பேசுறதுக்கு 50 நிமிஷம் உரையாடலும் முழுக்க ஆங்கிலத்துல இருந்து. அவங்க மாம் அண்ட் சன், அம்மாவும் மகனும் இல்லை. என்னவா விட இருந்துட்டு போடு சார். இப்படியே இந்த தலைமுறையை நம்பி நம்முடைய மொழியை, நம்முடைய இலக்கியங்களை, நம்முடைய விழுமியங்களை, வேல்யூஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோம் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குல்ல நமக்கு. பெரிய பிரச்சனை தான் அது. அதுல குறிப்பாக நீங்க சொல்றது அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் மனதளவில் அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவன் உயரங்களுக்கு போக முடியாது. இந்த பெற்றோரின் கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, இவன் ஷூவை கனவு கண்டுகிட்டு இருக்கான், அவங்க அப்பா அம்மா இவனை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது 2 மேட்சே. டாக்டர் ஒன்று சொன்னாங்க, ஒன்று ரொம்ப தூரம் போயிட்டா மீட்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. மிக தூரம் போனவங்கள நீங்க காப்பாற்ற முடியாது. ஆனா ஆரம்பம்னா எவ்வளோ ஆரம்பம், 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை கையிலலாம் ஃபோனை கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து நீங்க ஃபோன் பார்க்குற நேரத்தை எவ்வளவு குறைக்கிறீங்களோ அந்த கட்டுப்பாடை வீட்டில் கொண்டு வந்தே ஆகணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ ஃபோன் பார்க்காதன்னு சொல்லுவதல்ல,
பெற்றோர்களும் ஃபோனை பார்க்காம இருக்கிறது தான் வழி. இந்த நேரத்தில் 6லேருந்து 8 மட்டும் எங்கள் வீட்டில் யாரும் ஃபோனை பார்க்க மாட்டாங்க. இல்லை 7 ஏதோ ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஃபோன் பார்க்காம வேற எதை வேணா நீ செய். அட்லீஸ்ட் ஆ. பெட்ரூமுக்கு போய் தூங்க போகும்போது அதுக்கு பிறகு ஒரு 9 மணியோ 10 மணியோ அந்த நேரத்திலயாவது ஃபோனை கையில் வச்சுக்க மாட்டோம்னா அது ஒரு தீர்மானம். ஏன்னா 6லேருந்து 8க்குள்ள நமக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் கூப்பிட்டு பேசினாலும் பேசுவாரு. அப்போ நம்மளால அதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியாது. இல்ல அந்த மாதிரி ஒரு நேரம் வீடுகள்ல இருக்கணும்ன்றத அவங்க ரொம்ப உறுதியா அவங்க சிலர் சொல்றாங்க. ஃபோனை வந்து வீட்டு பெட்ரூமுக்கு வெளியில வச்சுட்டு போக பழகுறாங்க சில ம், பேர். ம். நமக்கு இப்ப சாப்பாட்டு மேஜையில இப்ப யாரும் சாப்பிடுறது இல்ல. யாரு டைனிங் டேபிள்ல சாப்பிடுறாங்க? ரூம்ல அதாவது பெட்ல பிளேட் வச்சு எடுத்துட்டு போய் ரூமுக்கு பெட்ல பெட்ல உட்காந்து சாப்பிடுது. அந்த சாப்பிட்ற நேரம் ஒரு ஃபேமிலி டைம். அது சண்டை போட்டாலும் சண்டை போடுங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த நேரத்துல ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப கட்டாயமா கண்ணீரோட அந்த மருத்துவர் சொன்னார். நம்ம கண்ணுக்கு தெரிகிற சில வகையான விஷயங்களை நாம ரொம்ப பயப்பட்டு பேசுறோம் அதை பத்தி. இப்போ போதைப் பொருள் நிறைய இருக்கு. இந்த குடிக்கிற மாதிரி சூழல் இருக்கு. ஆனா கண்ணுக்கே தெரியாம பிள்ளைகளுக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்குல்ல. அதுதான் இப்போ நீங்க சொன்னது. கண்ணுக்கு தெரிய எதிரிகளோடு நாம போராடணுமா? இல்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடும் சேர்ந்து போராடணுமா? இந்த தலைமுறை ரொம்ப சவாலான தலைமுறை தான். Hudson Card.